இன்னைக்கு வந்து நகைச்சுவை எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம எங்கேயும் தேட வேணாம். மேடை பேச்சாளர் பேச்சை கேட்டுட்டு ஒரு ஆள் இங்கேருந்து வந்து என்ன பண்ணாரு, ஒரு சந்தன மாலையை போட்டு கையில் ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுத்து கை கொடுத்தாரு. உடனே அந்த தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னதான் என் ரசிகனாக இருந்தாலும் மாலை போட்டிங்க, ஓகே 10,000 பணம்லாம் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாரு. மாலை போட்டது நீங்கள் பேசுனீங்களே அதுக்காக, இந்த 10,000 மாலை வேற எங்கேயும் நீ போய் பேசக்கூடாது, இதை வச்சுட்டு கிளம்பிடு அப்படின்னு. இது கூட பரவாயில்ல. அன்றைக்கி ஒரு சிதம்பரத்தில் ஒரு கட்சி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு இருந்தோடனே கட்டுக்கடங்காத கூட்டத்தில் திடீர்னு ஒரு கலவரம் வந்துச்சு. கலவரம் வந்த உடனே கூட்டத்தில் எல்லாம் கல்லை விட்டு எறிகிறாங்க, செருப்பை விட்டு எறிகிறாங்க, தக்காளி அதுவில் முட்டை எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. எல்லாம் குய்ய முறையாக நாளையிட்டு ஓடுறாங்க. தலைவர் மட்டும் அப்படியே நிற்கிறாரு மேடையிலேயே. தொண்டை சொல்கிறான், தலைவா உடையாந்துருக்கு தலைவானு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருறா அப்படிங்கிறாரு. தலைவா உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா தலைவானு. இல்லைடா கூட்டத்தில் ஒருத்தன் புது செப்பலை வீசியிருக்கான், இன்னொரு 10 நிமிஷம் நிற்போம், இன்னொரு செருப்பு வந்துடும், ஜோடியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். எவ்வளோ விவரமாக இருக்காருங்க. ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி, ஒரு அரசியல்வாதி, 3 பேர் சேர்ந்து கடுமையாக தவம் இருக்காங்க. கடவுள் முன்னாடி தோன்றார், உங்களுக்கு என்ன வர வேணும்னு. விவசாயி சொல்கிறான், ஒரு ரூம் நிறையா எனக்கு பணம் கொடுங்க, அதை வச்சு நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் அப்படின்னாரு. வியாபாரி சொன்னான், ஒரு ரூம் நிறைய தங்க நகைகளை கொடு, நான் நகை கடை வச்சு போச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அரசியல்வாதி கூப்பிட்டு கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு. அந்த 2 ரூமோட சாவியை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அரசியல்வாதி. ஒரு பட்டிமன்றம் ஒன்று வச்சாங்க, மகாபாரதத்தின் நல்லவர்கள் கௌரவர்களா பாண்டவர்களா அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் கிடைக்கல. உடனே ஒரு அரசியல்வாதி கூட்டு வந்து நடுவராக உட்கார வச்சாங்க. அவர் வந்து உட்காந்துட்டு எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்ச உடனே தீர்ப்பு அளிக்கணும். மகாபாரதத்தின் நல்லவர்கள் கௌரவர்களே அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் குழப்பமாயிடுச்சு, என்னாச்சான்னு. பாண்டவர்கள் 5 பேர் தான் இருக்கான், 5 ஓட்டு தான் போடுவான். கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்கயா, 100 ஓட்டு இருக்கியா, நான் தான் தீர்ப்பு அவனுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு. அரசியல்வாதியை பார்த்து டாக்டர் சொல்றாரு, உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னாரு. உடனே அரசியல்வாதி வழக்கம் போல, இது எதிர்கட்சிக்காரர்கள் சதிதான் நினைக்கிறேன்.